குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதற்குண்டான பரிகாரம் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னி ராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைவு. உங்களுடைய ராசி அதிபதி புதன் 3ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறாருங்க மாத துவக்கத்தில். ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது மாத துவக்கத்தில். ராசிக்கு 6ஆம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 7ஆம் இடமான வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கலத்தர ஸ்தானத்தில் ராகு. பொதுவாகவே 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்தால் கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ராகுகேது இருந்தால் ராகுகேது தோஷம்னு சொல்லுவோம், செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம், அஷ்டமாதிபதியோ இல்லை பாதகாதிபதியோ இல்லை மற்ற பாவகிரகங்கள் இருந்ததுன்னா அது கலத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு பக்கம் ஆச்சு இந்த 7ஆம் இடத்துல ராகு கணவன் மனைவிக்குள்ள நிறைய போராட்டங்கள், நிறைய சங்கடங்கள், நிறைய பிரச்சனைகள், கன்னிக்கு அவ்வளவு விஷயங்கள் தினம் நம்ம ரெகுலராக பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்கள்கிட்டயே இந்த சூழ்நிலை இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதான் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில், அதாவது கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் பிரச்சனை கொடுப்பார். ஆனால் லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு, நீசமாக உட்கார்ந்துருக்காரு மாத துவக்கத்தில். இப்போ லாபத்தில் எப்பேற்பட்ட பாவகிரகமும் தன்னுடைய கெடுபடெல்லாம் குறைச்சிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது 11ஆம் இடத்துல. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம்தான், நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2-9க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்போது, அதாவது 9 குடைவர் 5ல் இருக்கிறது அப்படிங்கிறதும், அந்த 5ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 2, 5, 9 எல்லாம் நல்ல விஷயம். அதுவும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் பார்வையில் இருக்குது. குருவினுடைய பார்வையும், பாதகாதிபதி குருவினுடைய பார்வையிலும் அந்த சுக்கிர பகவான் இருக்கார். இப்போ குரு சுக்கிரன் பரிவர்த்தனை 2ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆகுது. 5ஆம் இடத்து சுக்கிரன் நிறைய நன்மைகளை செய்ய போறார். என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்தது 6-12-2024 டிசம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த செவ்வாய் வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாத காலங்கள் கடகத்திலையும் மிதுனத்திலையும் தான் செவ்வாய் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வக்ர நிவர்த்தியாகி மறுபடியும் ஒரு ஃபார்வேர்டில் அதுக்கப்புறம் தான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார். ஸோ அப்போ இன்னும் சில காலங்களுக்கு கடகம் சிம்மம் இந்த 2 ராசிகளுக்குள்ளேயே, கடகம் மிதுனம் இந்த 2 ராசிகளுக்குள்ளேயே அந்த செவ்வாய் பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது, தனியாக பார்ப்போம். அது முக்கியமாக கன்னி ராசிக்கு அந்த செவ்வாயினுடைய அழுத்தம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருப்பார், குடும்பஸ்தானத்தை. ஓகே, ஸோ இது ஒரு விஷயமும் கூட இருக்குது. செவ்வாய் வக்ரமாகுது 6ஆம் தேதி. 15ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கன்னி ராசிக்கு இது ஒரு நல்ல செய்தி, புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது. ஓகே, 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறார். சூரியன் விருட்சகத்திலேருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி. இந்த மாதம் கடைசியில், இந்த வருஷ கடைசி 28-12-2024 அன்னைக்கு
சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2, 9க்கு அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது ஜனவரியில் தான் இம்பேக்ட் பண்ணும், அதை அந்த டைமில் பார்த்துக்கிடுவோம். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரலாம். முதல்ல சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி 5ல். மனசுக்கு என்னென்னவெல்லாம் பிடிக்குதோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் பேச போகிறீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய திட்டங்களை வாய் விட்டு உளறிடுவீங்க. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதாவது ரகசியத்தை ரகசியமாகவே வைக்க வேண்டிய சூழல் கன்னி ராசிக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யார் என்ன கேட்டாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பண்ணாலும் அவங்ககிட்ட நம்மளுக்காக சாதமாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டா போதும். நம்மகிட்ட இருக்கிற ரகசியத்தை பூரா அவங்ககிட்ட கொட்டிடுறது. ஸோ அந்த வேலை வேண்டாம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக பேசிடுவீங்க. அதை அவங்க என்ன சொல்கிறது, ஒரு எதுவுமே செலவு பண்ணும், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சமயம் வரும்போது நம்மளை டீஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ ரகசியங்களை வெளியில் சொல்லாதீர். இந்த மாதத்தில் திட்டங்களை வெளியில் சொல்ல வேண்டாம், ரகசியங்களை சொல்ல வேண்டாம். உங்கள் குழந்தை குடும்பத்தை விட்டு வெளியில் பிரிஞ்சிருக்கு, ஹாஸ்டலில் படிக்குது, இல்லை வெளியில் இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தை இப்போ குடும்பத்தோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை சூழலை நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அந்த பாண்டிங் ரொம்ப அதிகமாகும். வெளியில் இருந்தாலும் தேடி வந்துடுறாங்க, நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்க, நம்ம கூட இருக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துடும். அடுத்ததான் அந்த மனசுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆண் அப்படின்னா, கன்னி ராசியில் பிறந்த ஆண்களுக்கு இந்த காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். கண்டிப்பாக காதல் வயப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு. அதே போல் நீங்கள் ஒரு ஆணாக இருக்கீங்க அல்லது ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் சரி, குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்காருங்க. 5ஆம் இடத்து சுக்கிரன் அதற்குண்டான நல்ல ஆயத்தமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவார். 5ஆம் இடத்து சுக்கிரன். அப்போ அதை நம்ம சரியாக பயன்படுத்துறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செஞ்சால் நல்லது. சரியாக பயன்படுத்துறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யணும். நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையை உருவாக்குவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். குடும்பமாக குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கணும். இன்னும் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம், இல்லைன்னா தொலைதூரங்கள் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு ஆள் வெளியில் போயிட்டு வருவாங்க ரொம்ப தூரம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இங்கே ராமேஸ்வரம் போகிறது, காசி போகிறது, திருச்செந்தூர் போகிறது, இந்த தொலைவில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வருவாங்க. 5, 9 தொடர்பு வரும்போது ஆத்மார்த்தமாக விரதமெல்லாம் இருந்து பண்ணுவாங்க. அந்த விஷயத்தை விரதமெல்லாம் இருந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. ஓகே, உங்களுடைய குழந்தைக்கு வேலையில் இது வரைக்கும் நிறைய அழுத்தங்கள் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்கவே இல்லை, அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த காலகட்டம் குழந்தைக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் இடமாற்றங்கள் ஏற்படும். அதே போல் உங்களுடைய செல்வாக்க ரொம்ப ரொம்ப சரியாக பக்காவாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. உங்களை யாருமே குறை சொல்ல முடியாது, யாருமே தவறுன்னு பேச முடியாது. ஆனால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே நடந்துகிட்ருக்கும். மற்றவர்களுடைய பார்வைக்கு அது தவறாகவே தப்பே பண்ணாலும் தவறாக படாது. அதுதான் இங்கே விஷயம். 5ஆம் இடத்து சுக்கிரன். பெண்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். பாருங்க, அதே 6 குடையரோட வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த யூரினல் தொந்தரவு, அடிவயிறு சம்பந்தமான ரோகம், இதெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, அந்த சுக்கிரனை அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை அந்த சுக்கிரனுக்கு கிடைக்குது. அப்போது விருப்பம் அப்படின்ட்டு விருப்பத்துக்கு ஏற்றார் போல் நிறைய மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே போகிறேன். விருப்பப்படுங்க, ஆசைப்படுங்க, ஒன்றும் தப்பில்லை. இயல்பாக நடந்தால் நடக்கட்டும், இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. மாற்றத்தை செஞ்சு தான் அது நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு விஷயத்தை மாற்றி தான்
இன்னொன்று அடையணும், ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்து தான் இன்னொன்று அடையணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்துடும் அந்த மாற்றம், விருப்பத்தை செய்கிறது அப்படிங்கிறது. அதுவாக இயல்பாக நடக்கும்போது அப்படியே ஏற்றுக்கோங்க. செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால 3-8 கூடியவர் இல்லையா, அவருடைய பார்வை இருக்கிறதுனால சில நேரங்களில் அக்கம் பக்கத்தினர், இளைய சகோதரம், மாமனார் அப்படிங்கிற உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆசைகளை, அவங்களுடைய எண்ணங்களை, அவங்களுடைய விருப்பங்களை உங்களுக்கு திணிப்பாங்க. அவங்க சொல்கிறத, அவங்க கேட்குறத, பிடிக்கிறது நம்மளுக்கு சுத்தமாக ஒத்து வராது, செய்யறதுக்கே நம்மளுக்கு மனசே விருப்பம் வராது. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்புக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது ரொம்ப சரியாக, ரொம்ப கிளப்பராக யோசித்து சில விஷயங்கள்லேருந்து விலகி வர்றதுக்குண்டான வழியை பாருங்கள். அந்த விஷயத்தை, அதை பற்றி நம்ம மேலே ஒரு விஷயத்தை திணிக்க வர்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும், நம்மளால் உணர முடியும். 5ஆம் இடத்துல தான் சுக்கரன், நம்மளால் உணர முடியும். நம்மளுக்கு எல்லா சிம்டம்ஸையும் இந்த சுக்கரன் கொடுத்துட்டே இருப்பார். இப்படி நடக்க போதுரா, இந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். அது நம்மளால் உணர முடியும். அதையும் தாண்டி ஏமாறாதீங்கன்னு சொல்கிறேன். சின்னதாக உங்களுக்கு நெகட்டிவாக படும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிடுங்க அந்த விஷயத்தை. உள்ளுணர்வு இந்த காலகட்டம் நல்லா வேலை செய்யும். அடுத்து என்னென்னவெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ், எது செய்யலாமா வேணாமா அப்படின்னு யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டியதில்லை. எந்த பெரியவங்ககிட்டையும் போய் இதுக்கு உண்டான ஐடியாஸ் கேட்க வேண்டியதில்லை. உங்கள் மனசே உங்களுக்கு நல்ல வழிகாட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாவே போதுமானது. ஸோ அடுத்ததாக செவ்வாய், இந்த 3-8க்கு அதிபதி கன்னிக்கு செவ்வாய் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான். ஆனால் செவ்வாய் லாபத்தில் முதல் 6 நாட்கள் நீசமாக இருக்கிறாரு. முதல் 6 நாட்கள் நீசமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது கடமையை செய்ய பலனை எதிர்பார்க்காது. நீங்கள் எவ்வளோ லாபம் நினைக்கிறீங்களோ, எவ்வளோ கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 30% தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே நாளில் இந்த வேலை முடியும்னா 3 நாள் ஆகும் அந்த வேலை முடியறதுக்கு. முடியாமல் போகாது. நீங்கள் நினச்ச மாதிரி முடியாது, நினச்ச மாதிரி முடியறதுக்கு தாமதமாகும். அந்த வேலை கம்பல்சரி நடந்தே தீரும், அதில் மாற்றம் இல்லை. தாமதமாகும், முன்ன பின்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் அந்த செவ்வாய் தரக்கூடிய பலன் முதல் 6 நாளுக்கு. அதுக்கப்புறம் அந்த செவ்வாய் வக்ரமாகுது, பலம் அடையுது. நீச்ச கிரகம் வக்ரமான உச்சபலனை தரும். அப்போது உச்சபலனை தந்து 2 கூடியவரை பார்க்குது, நிற்கிறது 11ஆம் இடத்துல, இவர் 8 கூடியவர். இந்த 2 கூடியவர் நிற்கிறது 5ல். அப்போ 2, 5, 8, 11 சம்மந்தப்பட்டாச்சு. நல்லா பாருங்க, 2, 5, 8, 11 சம்மந்தப்பட்டாச்சு. இந்த சம்மதம் இருந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரமோ, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி அந்தரமோ, சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ, சுக்கிர நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி அந்தரமோ நடத்துச்சுன்னா எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதில் நோ காம்ப்ரமைஸ். ஒருவேளை நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கடகம், விருச்சகம், மீனத்தில் இருக்கு அப்படின்னாலும் இந்த காலகட்டம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகளின் அடிப்படையில் அதனுடைய அளவு லட்சமா, கோடிகளா, 1000, 2000 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த விஷயம் இருக்கு. அதே போல இந்த 8ஆம் இடத்து அதிபதி நீச்ச வக்ரம் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருந்துட்டு வந்த மறைமுக எதிர்ப்புகள் கண்ணுக்கு தெரியும். அவங்கள ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியும் இந்த காலகட்டம் கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவ். அப்போ அதை ஜெயிக்க முடியும். சரியா? ஓகே. 15ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் 3ஆம் இடத்துல. முதல் 15 நாட்கள் எனக்கு எல்லாமே தெரியும், நான் எடுக்கிறதா, நான் பண்ணுறதா, பிடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக யோசிச்சு அடி வாங்கியிருப்பீங்க. இளைய சோகத்துக்காக, மாமனாருக்காக நிறைய பண்ணணும், அதை பண்ணணும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு உங்களை பெருசாக அதுக்குண்டான அங்கீகாரத்தை கொடுக்காம தள்ளி வச்சுருப்பாங்க. அது 15ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு புரியும். 15ஆம் தேதிக்கு மேலே தான் முடியும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும், இடமாற்றம் நடக்கும், தொழிலுக்காக வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்குது. ஸோ நல்லா இருக்கும். தந்தைக்கு தனக்கு பிடிச்சமான விஷயங்கள் நடந்தேறும். தந்தையினுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்களுமே
உங்களுக்கு தேவையோ இல்லையோ உங்களுடைய காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன மாற்றங்களை செய்வீங்க. சகோதரத்துக்காகட்டும் மாமனாருக்காகட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வக்கரமாக இருந்தாலும் சரி, வக்கரமாக இல்லைனாலும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகம் கொடுப்பீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் மொபைல் வாங்கணும், காதில் மாட்டக்கூடிய தோடு, மூக்குத்தி, வளையல், இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும். கவரிங்கில் வாங்குறீங்க, பிளாஸ்டிக்கில் வாங்குறீங்க, கண்ணாடியில் வாங்குறீங்க, இல்லை கோல்டில் வாங்குறீங்க, டைமண்ட் ரிங் வாங்குறீங்க, அதெல்லாம் கிடையாது. ஆனால் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. மொபைல் ஃபோன் வாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கேஜெட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம். சூரியன் 12ஆம் அதிபதி 3லேருந்து 4க்கு போகிறாரு. தயார் உடல்நல தொந்தரவுகள் இருக்கும், அதில் மட்டும் கவனமாக இருங்க. பெருசாக வேறு எதுவும் அலட்டிக்க வேண்டாம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் அந்த மாதம் இருக்கும். சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா, நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு 2 நெய் தீபம் போடுங்க, மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க. வெள்ளிக்கிழமைக்கு இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் ரொம்ப அமோகமான மாதமாக உங்களுக்கு அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.